ஹலோ ஆல். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் என்ன நம்மளுக்கு வரட்டும், ஒரு தலைவலி காய்ச்சல் எது வந்தாலும் நம்ம டாக்டர்ஸை தேடி இப்போ போகிறதில்ல, சோஷியல் மீடியாவை தேடி தான் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு அது ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் நம்ம அதை தப்பாக கரெக்டானே யோசிக்கிறோம். அப்படிப்பட்டதை ஒரு ப்ரொஃபஷனல் நம்மகிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க டாக்டர் ஜேசன் அம்ப்ரோஸ். வெல்கம் சார். ஸோ நீங்களும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி ஒரு சின்ன தலைவலியோ காய்ச்சல் எது வந்தாலும் அவங்க நம்ம அதில் கேட்டு அதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி சில ஜூஸஸ் குடிங்க, அந்த மாதிரி ஈஸியான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டது as a டாக்டராக உங்களோட கருத்து என்ன சார்? சோஷியல் மீடியாவில் இப்போ நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஹையஸ்ட் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன்லேருந்து ராங் இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஒரு வைட் ஸ்பெக்ட்ரமாகவே சோஷியல் மீடியாவில் இருக்குது. பொதுவாக சோஷியல் மீடியாவில் உள்ள இன்ஃபர்மேஷனை 3 கேட்டகரிஸாக சொல்லலாம். ஒரு கேட்டகரி ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், டயட்டிஷியன்ஸ், நியூட்ரிஷனிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே சில நேரம் அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லி வீடியோ போடுறாங்க. சம்டைம்ஸ் அந்த வீடியோலாம் ரொம்ப டெப்த்தாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப ஹை குவாலிட்டி இன்ஃபர்மேஷனாக கொடுக்காங்க. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஒரு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இப்போ நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லனா இந்த மேயோ கிளினிக் அப்படின்னுலாம் இருக்குது. இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து அஃபிஷியலாக வீடியோஸ் போடுவாங்க. அவங்க கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப டெப்த் இருக்காது. ஏன்னா அவங்க லே பீப்புளுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. மூணாவது கேட்டகரி என்னென்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ், ரொம்ப பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஹெல்த்தை பற்றி இன்ஃபர்மேஷன் போடுறாங்க. அவங்க ஒரு வைட் வெரைட்டியாக இருப்பாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் கரெக்டாகவும் போடுறாங்க, சில பேர் அது வைரல் ஆகணும், ரொம்ப சென்சேஷனலாக ட்ரமேட்டிக்கலாக இருந்தால் தான் மக்கள் வியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சில நேரம் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் உள்ள வீடியோஸ், ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தோம்னா அதை இப்படி ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் ஒரு 3 கேட்டகரிஸ் சொன்னீங்க. இந்த 3 கேட்டகரிஸில் எது ரொம்ப காமனாக இருக்குது? அது மட்டும் இல்லாமல் அது ரிலேபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கா, இல்லை எந்த மாதிரி இருக்குது, அதை சொல்ல முடியுமா? சோஷியல் மீடியாவில் 3 கேட்டகரிஸுமே இருக்குது, ஆனால் அதில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அந்த 3வது கேட்டகரி தான். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த வைரலாக போகணும் அப்படின்னு நினச்சி போடுற கேட்டகரி தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிலேபிளாக இருக்குமா, அன்ரிலேபிளாக இருக்குமா? அது ரிலேபிளாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி வைரல் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த இன்டென்ஷனோட ப்ரொடியூஸ் பண்ணும் போது அது அன்ரிலேபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று அந்த மாதிரி வைரல் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க they may not be a qualified person. ஓகே சார், இப்போ நான் அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு இல்லைல்ல, அவங்களுக்கு கிடைச்ச நாலேஜை வச்சு கூட அவங்க அதை போடலாம்ல? ஆமாம், நாலேஜை வச்சு போடலாம். அதுக்கு 2வது ரீசன் என்ன அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது சோஷியல் மீடியாவில். இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் யாரையாவது பார்த்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க அந்த அட்வைஸ்னால எதுவும் அவங்களுக்கு ஹார்ம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த கான்ஷியன்ஸோட நம்ம பேசுவோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ தப்பாக சொன்னாலும் அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ஸ் ஃபேக்ட்ஸையே பீப்புள் கிளைம் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஃபுல் நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஃபுல் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு ஃபுட்டு, ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க அந்த பர்டிகுலர் ஃபுட்டு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்ஸாகவே சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாவே சொல்ல முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒருத்தர் தப்பாக தான் இருந்தாகணும், அப்படி தானே? ஸோ அக்கௌண்டபிலிட்டி இல்லாதது இன்னொரு மெயின் ரீசன். 3வது மெயின் ரீசன், நான் என்னை பொறுத்தவரையில் ரொம்ப பேசிக் ரீசன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏன் யூடியூப்பில் அல்லது சோஷியல் மீடியாஸில் வருது அப்படின்னு சொன்னால், சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் they favor engagement more than accuracy. இப்போ ஐ கேன் மேக் அ ஹைலி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ, நல்ல இன்டெப்த் நாலேஜோட நான் போடலாம். ஆனால் என் வீடியோவை யாரும் இன்ட்ரெஸ்டாக பார்க்கல, அது பார்க்குறவங்கலாம் ஒரு 2-3 மினிட்ஸில் அந்த வீடியோவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா அல்காரிதம் வில் திங்க் த வீடியோ இஸ் நாட் ஒர்த் ஷோயிங் டு அ லாட் ஆஃப் பீப்புள். அதே நேரத்தில் நான் இன்னக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கேன், ஆனால் என்னோட வீடியோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்குறவங்களாம் அதை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா
social media algorithm will send it to a lot of people. Yes. So in the basic thing, it's off in social media. They are favoring engagement more than accuracy. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா அங்கே வந்து த இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் ஒன்லி ஃபார் அக்யூரசி. அந்த ரீடபிலிட்டி அட்ராக்டிவ்னஸ் எல்லாமே செகண்டரி அப்படி தானே. ஆனால் சோஷியல் மீடியாவில் த அட்ராக்டிவ்னஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் இஸ் பிரைமரி. ஸோ அக்யூரசிக்கு அவங்க செகண்ட் பிளேஸ் கொடுத்துட்றாங்க. தட்ஸ் வை ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கம்மிங். ஓகே ஓகே சார், நீங்கள் இப்போ வந்து அக்யூரசி அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அட்ராக்டிவ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்டதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது சொல்லலாமா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் முக்கியம் இல்லை, அன்குவாலிஃபைட் பீப்புள் ஆல்சோ கேன் ஸ்பீக் இஃப் தே ஹேவ் சஃபிஷியன்ட் நாலேஜ்னு சொன்னீங்க. ஐ அக்ரி வித் தட் டு சம் எக்ஸ்டென்ட். நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஈவன் குவாலிஃபைட் பீப்புள் they get trained by social media algorithm to produce provocative and dramatic content rather than accurate content. For example, ஒரு டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர் வந்து டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க வந்து பிளெயினாக டயபெட்டிஸ்னால் இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு போட்டால் நாட் மெனி பீப்புள் வில் பி இன்ட்ரெஸ்டட். ஸோ அவங்க என்ன மாதிரி டைட்டில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ் இன்சுலின் a wrong treatment for diabetes அப்படின்னு ஹெட்டிங் போடுறாங்க, ஜஸ்ட் டு அட்ராக்ட் பீப்புள். ஆனால் அந்த வீடியோக்குள்ளே போனால் இன்சுலின் தப்பான ட்ரீட்மெண்ட்டுன்னே இருக்காது. ஏன்னா இன்சுலின் இஸ் அ லைஃப் சேவிங் ட்ரக். இப்போ ஐசியூலலாம் சில பேஷண்ட் டயபெட்டிக் கோமான்னு ஒரு கண்டிஷன் வந்து அட்மிட் ஆவாங்க. அவங்களுக்குலாம் இன்சுலின் கொடுக்காட்டி செத்து போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு லைஃப் சேவிங் ட்ரக். ஆனால் சோஷியல் மீடியாவில் எப்படி டைட்டில் போட வேண்டியிருக்கு அப்படின்னா, இஸ் இன்சுலின் ராங் ட்ரீட்மெண்ட் ஃபார் டயபெட்டிஸ். ஏன்னா அப்படி இப்போ அப்படி அட்ராக்டிவான விஷயத்துல கொடுக்கும்போது பீப்பிள்க்கு அது ரீச் ஆகுது. பட் கரெக்ட்டான கண்டென்ட் வந்து ப்ராப்பரா கொடுக்க தான் செய்றாங்கங்கறதும் நீங்க சொல்றீங்க. ஆமா. ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு, மோஸ்ட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எப்படி ஹெட்டிங் போடுவாங்க அப்படின்னா, சீக்ரெட்ஸ் யுவர் டாக்டர் டசன்ட் வாண்ட் யூ டு நோ அப்படின்னு போடுவாங்க. ஸோ அது என்ன சீக்ரெட் அப்படின்னு எல்லாரும் போய் பார்ப்பாங்கல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு யாரும் டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸுக்கு தெரியாமல் எதுவும் சீக்ரெட்டாக வச்சுருக்கணும்லாம் நினைக்கிறது இல்லை. ஆனால் இட்ஸ் மீன்ஸ் ஆஃப் அட்ராக்டிங் மோர் வியூவர்ஸ். மெடிக்கல் ஃபீல்டில் நான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்டுக்கு வெளியே பார்த்தோன்னா, ஆக்சுவலாக நான் சொல்கிற ஃபினாமினன் வந்து இட்ஸ் அட் ஒர்க் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஃப் சம்படி புட்ஸ் அ வீடியோ சேயிங் எர்த் இஸ் நாட் ரவுண்ட், எர்த் இஸ் ஃப்ளாட் அப்படின்னா அதை நிறைய பேர் போய் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. அவன் என்ன ப்ரூஃப் கொடுக்கான், எதனால் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்போ மூன் லேண்டிங் எடுத்துப்பாங்க. மூன் லேண்டிங் வாஸ் அ ஹோக்ஸ், மூனுக்குலாம் போகவே இல்லை அப்படின்னு வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் மூன் லேண்டிங் ட்ரூ தான் அப்படின்னு போட்டால் நாட் மெனி பீப்புள் வில் பி இன்ட்ரெஸ்டட். அது மாதிரி வேக்சின்ஸ் வந்து வேக்சின்ஸ்னால பீடியாட்ரிக்ஸில் எவ்வளவோ டிசீசஸ் ஆல்மோஸ்ட் காணாமல் போயிட்டு. முந்தி இருந்த டிப்தீரியா, டெட்டனஸ் அந்த மாதிரி டிசீஸ்லாம் ஆல்மோஸ்ட் காணாமல் போயிட்டு. ஆனால் இப்போ வந்து ஃபேஷனபிள் என்ன அப்படின்னா, வேக்சின்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல், வேக்சின்ஸ் போட்டால் ஆட்டிசம் வரும் அப்படின்னு கான்ஸ்பிரசி தியரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல தான் பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ட்ரெயின்டு டு லுக் அட் சம்திங் அப்நார்மல். இப்போ நார்மலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். சரியா? அதே மாதிரி இப்போ ஸ்கூலுக்கு போங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு வீடியோ பார்த்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமா? இருக்காது. அதே நேரத்தில் ஐ எம் ஹோம் ஸ்கூலிங் மை சைல்டு, நான் வீட்டிலேயே வச்சு தான் பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு போட்டால் யூல் பி இன்ட்ரெஸ்டட். ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எவல்யூஷன் ஹேஸ் ப்ரோக்ராம்ட் அஸ் டு லுக் அட் எனிதிங் அப்நார்மல். ஏன்னா எனிதிங் அப்நார்மல் ஹேஸ் லேர்னிங் வேல்யூ. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தா அதில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படி நியூஸ் தானே இருக்குது. நார்மலாக ஆஃபீஸ் போனார் வந்தார் அப்படிங்கிற நியூஸை பார்த்தா நமக்கு ஒரு வேல்யூ கிடையாது, லேர்னிங் வேல்யூ கிடையாது. அதே நேரத்தில் ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா நமக்கு அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கி, கொலை பண்ணால் தப்பிச்சிருவானா அல்லது மாட்டிக்கிடுவானா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருது இல்லையா? அது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் எவல்யூஷனரி இன்ஸ்டிங்க்ட் இன் அவர் மைண்ட். த சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் தட் இன்ஸ்டிங்க்ட். ஓகே சார், நியூட்ரிஷன் பற்றி நம்ம சொல்ல போனால் கடல் மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஆனால் அதையும் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை டாக்டர்ஸ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, டாக்டர்ஸை விட நாங்கள் அது சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க முன் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை சொல்ல வராங்க. அப்படிப்பட்டதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது நிறைய பேர் டாக்டர்ஸ் வந்து நியூட்ரிஷனை பற்றி டீப்பாக படிக்கலை அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஹோல் பிக்சரை சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா, நியூட்ரிஷனில் வந்து பேசிக்ஸ்
வந்து டாக்டர்ஸ் வந்து படிக்க தான் செய்வாங்க. மை டாட்டர் இஸ் இன் 9th ஸ்டாண்டர்ட். அவளோட டெக்ஸ்ட் புக்லேயே இப்போ கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் பற்றி ஒரு லெசன் இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குன்னா எம்பிபிஎஸ்ல இல்லாமலாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னா டாக்டர்ஸ்க்கு வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஃபுட்டை பற்றியும் இதில் எத்தனை கேலரிஸ் இருக்குது அப்படி தெரியாது. அது வந்து நியூட்ரிஷனிஸ்டோட வேலை. ஸோ டாக்டர்ஸ் என்ன படிப்பாங்க அப்படின்னா, பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல வாட் ஃபுட்ஸ் they can eat, what nutrients they have to restrict, what nutrients they need more அப்படிங்கிறது வந்து டாக்டர்ஸ் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிஸ்னால் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் வில் நோ அண்ட் ஹீ வில் அட்வைஸ். அது மாதிரி இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நெஃப்ராலஜிஸ்ட் வில் நோ, அது வந்து ஹீ வில் அட்வைஸ். அப்படி எல்லா டிசீஸ்க்குமே இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்னா என்ன அவாய்ட் பண்ணணும், பிரெயின் ப்ராப்ளம்னா என்ன அவாய்ட் பண்ணணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது பேசிக் லெவலில் டாக்டர் வில் ப்ரொவைட் அ கைடன்ஸ். அந்த கைடன்ஸை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோசையில் எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் பேஷண்ட்டை கைட் பண்ணுறது வந்து நியூட்ரிஷனிஸ்டோட வேலை. ஸோ இதில் இது வந்து ஒரு டீம் ஒர்க்குன்னு தான் நம்ம சொல்லணுமே ஒழிய, டாக்டர்ஸ் who don't have knowledge about this, நியூட்ரிஷனிஸ்ட் இஸ் பிகர், டாக்டர் இஸ் பிகர் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஸோ டாக்டரோட ரோல் இஸ் டிஃப்ரெண்ட், நியூட்ரிஷனிஸ்டோட ரோல் வந்து டிஃப்ரெண்ட். அதில் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேருமே பண்ணலாம். அது அவங்க they have to educate themselves first and then educate the public. ஓகே சார். நியூட்ரிஷன் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ அப்படிப்பட்டது பற்றி டாக்டர்ஸ் வந்து இப்போ பேசின மாதிரியே இல்லை. இப்போ அதுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன? ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போனாலும் ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னா இதுக்கு நீங்கள் குளுட்டதாயான் எடுத்துக்கோங்க, இது இதை விட பெட்டராக இருக்கும், விட்டமின் இ எடுத்துக்கோங்க, இது இதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் அவங்க காஸ்மெட்டிக் ஒரு ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களே அதை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நான் அதான் 3 பாயிண்ட் சொன்னேன். குவாலிஃபிகேஷன், அக்கௌண்டபிலிட்டி, இன்னொன்று இந்த அல்காரிதமோட நேச்சரே இட் ஃபேவர்ஸ் அட்ராக்டிவ் இன்ஃபர்மேஷன் மோர் தென் அக்யூரசி அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் சொன்ன கொஸ்டின் வந்து இட் டச்சஸ் ஆன் அ மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது என்னென்னா, சோஷியல் மீடியாவில் வந்து ஏர்லி ஃபைண்டிங்ஸ் வில் பி எக்ஸாஜரேட்டட். ஓகே, டாக்டர்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகி அது டெக்ஸ்ட் புக்லேயே வந்த பிறகு தான் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. டவுட்டில் தான் இருக்குது, இன்னும் ரிசர்ச் தான் ஆன்கோயிங் அப்படிங்கும் போது டாக்டர்ஸ் ஓன்ட் ப்ரொமோட் இட். நீங்கள் சொன்ன குளூட்டாதைன் வந்து இட்ஸ் ஒன் சச். குளூட்டாதைன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி சப்போஸ் டு இன்க்ரீஸ் மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த். இந்த மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னே இப்போ நிறையா சப்ளிமெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் இன்னும் மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸில் வரல. இட்ஸ் நாட் yet ஃபுல்லி ப்ரூவன். அதுக்கு வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குளூட்டாதைன், ரிபோஃப்ளேவின், L-carnitin ஒன்று இருக்குது, கோஎன்சைம் Q10 ஒன்று இருக்குது. இதெல்லாம் தேர் வெரி ப்ராமிசிங் மாலிகுல்ஸ். ஆனால் அது வந்து 100% ப்ரூவன் கிடையாது இன்னும். அதனால தான் டாக்டர்ஸ் வந்து அதை ரொம்ப ப்ரமோட் பண்ணுறது இல்லை. இன்னொரு ப்ராட் ஏரியா பார்க்கணும் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் கட் மைக்ரோபயம் பற்றி ரொம்ப பேசுவாங்க. கட் மைக்ரோபயம் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா கட்டில் இருக்குது, பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும்பாங்க. ஆனால் they will not be able to give even a list of 5 bacteria which are helpful to us. ஒரு நான் ஸ்பெசிஃபிக்காக அது இட்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா the field is very nascent still. கட் மைக்ரோபயம் பற்றின ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களே இன்னும் இந்தந்த பாக்டீரியா தான் யூஸ்ஃபுல், இந்தந்த பாக்டீரியா ஹார்ம்ஃபுல் அப்படின்னு இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஸோ அது இன்னும் நல்லா ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிறனால டாக்டர்ஸ் won't speak about it very much. ஜஸ்ட் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் அடிக்கடி எடுக்கக்கூடாது, ஃபைபர் நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னு சூப்பர்ஃபிஷியலாக சொல்லுவாங்களே ஒழிய they won't sensationalize it. கட் மைக்ரோபயம் இப்படி சரி பண்ணிங்கன்னா நீங்கள் 100 வருஷம் இருக்கலாம், 120 வருஷம் இருக்கலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ப்ரூஃப் இஸ் நாட் தேர் yet. ஓகே சார். ஆனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்கிற விஷயங்களை வச்சு என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் டெஸ்டிமோனியல்ஸ் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? ஆக்சுவலாக டெஸ்டிமோனியல்ஸ் வந்து இட்ஸ் a very poor quality evidence. சரியா? இப்போ 1,00,000 பேருக்கு ஒரு சப்ளிமெண்ட்டை கொடுத்தா அதில் ஒரு 100 பேர் கண்டிப்பாக எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? டெஸ்டிமோனியல்ஸ் சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செரி பிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறையா பேருக்கு கேட்கல, ஆனால் யாருக்கு கேட்டிருக்கோ அவங்கள தான் கூப்பிட்டு வீடியோவில் பேச வைக்கிறோம் அப்படி தானே. அது வந்து செரி பிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம
மிக்சர் சாப்பிட்றோம், அதில் கடலையை மட்டும் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது அப்படின்னா அந்த டப்பாவில் கடலை மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, வேற நிறையா இருக்குது, அதை நம்ம கடலையை மட்டும்தான் எடுத்து சாப்பிட்றோம். அது மாதிரி தான் செரி பிக்கிங். இப்போ இன்னொன்று வந்து டெஸ்டிமோனியல்ஸில் வந்து தெர் இஸ் சம்திங் எல்ஸ் அட் ப்ளே. அது வந்து சர்வைவர் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லாஞ்சிவிட்டிக்காக ஒரு சப்ளிமெண்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100 வயசு பாட்டியை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. நான் இதை சாப்பிட்டு தான் 100 வயசு இருக்கிறேன், காஃபி குடிச்சு தான் 100 வயசு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே காஃபியை 50 வருஷமாக குடித்தவங்க 60 வயசில் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்கள கூப்பிட்டு நம்ம வீடியோவில் பேச வைக்க முடியாது. 100 வயசு இருந்தவங்கள மட்டும் தான் நம்ம கூப்பிட்டு பேச வைக்கிறோம். அது வந்து சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபாலசி இங்கே என்ன வருது அப்படின்னா, நல்லா மஸ்குலராக இருக்கிற ஒரு மேனை கூப்பிட்டு இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டு தான் எனக்கு மசில்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் மே பி ஜெனட்டிக்ஸ் தட் இஸ் மஸ்குலர். சரி, அதே சப்ளிமெண்ட்டை இன்னொருத்தையும் சாப்பிட்டா மஸ்குலர் ஆவாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்மே கிடையாது. அதே மாதிரி அழகான ஒரு பொண்ணை கூப்பிட்டு இந்த காஸ்மெட்டிக் போட்டு தான் நான் வெள்ளையாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஷி மே பி பார்ன் பியூட்டிஃபுல், சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபேராக இருந்திருப்பாங்க, காஸ்மெட்டிக் தான் போட்டு தான் அவங்க இதானாங்க, ப்ளூட்டத்தையும் சாப்பிட்டு தான் அவங்க ஸ்கின் ஷைனிங் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்மே இருக்காது. ஸோ இதை வந்து அனக்டோட்டல் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெடிசனில் வந்து லோவஸ்ட் குவாலிட்டி எவிடன்ஸஸ் அனக்டோட்டல் எவிடன்ஸ். ஒரு மெடிசன் வந்து ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, மெத்தடாலஜி இருக்குது. அந்த அனக்டோட்டல் எவிடன்ஸுங்கிறது இட்ஸ் அ வெரி லோ குவாலிட்டி எவிடன்ஸ். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம ப்ராடாக நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளைம்ஸ் எல்லாம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்குறதுல நான் ஒன்று ஒன்றா கேட்குறத நீங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பற்றி உங்களோட ஒப்பீனியன். ஆமாம், ஃபாஸ்டிங் வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரூவன் திங்ஸ். ஃபாஸ்டிங் பண்ணினா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும், லாஞ்சிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் அ சயின்டிஃபிக் ஃபேக்ட். இது வந்து நாட் எட் ஃபுல்லி ப்ரூவன் இன் ஹியூமன்ஸ். ஆனால் அனிமல் ஸ்டடீஸில் அதுக்கு ரொம்ப ப்ராமிசிங் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எப்படின்னா இப்போ மவுஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நார்மலாக ஒரு 2 இயர்ஸ் தான் லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஃபாஸ்டிங் அல்லது கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கிற மைஸ்க்கு வந்து அது அப் டு 34 months, 36 months, 38 months வரைக்கும்லாம் அது லீவ் ஆகலாம். அது வந்து கிட்டத்தட்ட 25% இன்க்ரீஸ். நம்ம 80 வயசு வரைக்கும் இருக்கிற பதிலாக 100 வயசு தாண்டி இருக்கிற மாதிரி அர்த்தம் கிட்டத்தட்ட. அதே மாதிரி மங்கீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 20-25 இயர்ஸ் இருக்கும். ஃபாஸ்டிங் அல்லது கேலரிக் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர்கோ பண்ண மங்கீஸ்க்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலேயும் போகுதான். ஸோ மங்கீஸ் வந்து ப்ரைமேட்ஸ்னு கிட்டத்தட்ட அனிமல் ஃபேமிலியில் ஹியூமன்ஸ் பக்கத்தில் வந்துடுது அப்படி தானே. ஸோ ஹியூமன்ஸ்க்கும் அது ஃபாஸ்டிங் வில் பி பெனிஃபிஷியல் அப்படிங்கிறதுக்கு there's a lot of promising evidence. ஆனால் அது ஹியூமன் ட்ரையல்ஸில் இன்னும் ப்ரூவ் ஆகலை. பட் இட் இஸ் அ சயின்டிஃபிக் கான்செப்ட். ஃபாஸ்டிங் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் இப்போ நிறையா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இட்ஸ் அதை நம்ம ரொம்ப டினை பண்ண வேண்டாம். இட்ஸ் சயின்டிஃபிக் கான்செப்ட். ஓகே சார். அப்புறம் சார் இப்போ கீட்டோ டயட், பாலியோ டயட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ப்ரமோட் பண்ணி இந்த மாதிரி டயட்டில் நான் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் அது காமனானதா இல்லை அது எந்த மாதிரி பேர் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது? கீட்டோஜெனிக் டயட்டுங்கிறது இட்ஸ் நாட் எ நியூ திங். அதாவது அது ட்ரெண்ட் ஆகுறது வந்து இட்ஸ் அ நியூ திங். ஆனால் கீட்டோஜெனிக் டயட் வந்து முந்தி காலத்துலேருந்தே எபிலெப்சி பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ரொம்ப ரிஃப்ராக்டரி எபிலெப்சியாக இருக்கும், 4-5 மெடிசன் போட்டும் கேட்காம இருக்கும். இந்த கீட்டோஜெனிக் டயட் விச் இஸ் பேசிக்கலி ரீப்ளேசிங் கார்போஹைட்ரேட்ஸ் வித் ஃபேட்ஸ். இந்த கீட்டோஜெனிக் போட்டால் இந்த கீட்டோஜெனிக் டயட் சாப்பிட்டா அந்த எபிலெப்சி வில் கெட் கண்ட்ரோல். அது வந்து முந்தையே இருக்குது. இப்போ வந்து பீப்புள் ஆர் ப்ரொமோட்டிங் இட் மோர் ஃபார் வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிக் கண்ட்ரோல். அதில் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, ஃபார் ஷார்ட் டியூரேஷன் ஈவன் சம் கைட்லைன்ஸ் ஆர் ரெக்கமெண்டிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து RSSDIன்னு ஒரு கைட்லைன்ஸ் தான் டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த RSSDI கைட்லைன்ஸ்லேயே இருக்குது கீட்டோஜெனிக் டயட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் டு இம்ப்ரூவ் டயபெட்டிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை லாங் டேர்மாக செவரல் இயர்ஸ் கண்டினியூ பண்ணால் எப்படி இருக்கும் நமக்கு இன்னும் தெரியாது. பட் கீட்டோஜெனிக் டயட் இஸ் ஓரளவு குட். பேலியோ டயட்டுங்கிறது இட்ஸ் அ வேக் கான்செப்ட். இந்த பேலியோலித்திக் எரா அப்படின்னு சொல்லி 20,000 இயர்ஸ் பேக் ஹியூமன்ஸ் என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணி சாப்பிட்றது தான் பேலியோ டயட்டு. நம்ம 20,000 இயர்ஸ் பேக் அவங்க என்ன சாப்பிட்டாங்கிறத கெஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அவ்வளோவா கிடையாது.
ஸோ பேலியோ டயட் வந்து ரொம்ப சயின்ஸ்னு சொல்ல முடியாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே ஓகே. அப்புறம் சார் இந்த அஸ்வகந்தா, ஜின்செங் இந்த மாதிரிப்பட்ட ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே குறைச்சிரும் அப்படிங்கிற ரொம்ப ப்ரைஸ் பண்ணி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டதுக்கு உங்களோட கருத்து சார்? ஆமாம், இதில் வந்து நம்மளோட வியூ கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும். எப்படின்னா அஸ்வகந்தா, ஜின்செங்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணுது அப்படின்னு சொன்னால் தட்ஸ் சம் ட்ரூத் இன் இட். ஆனால் அதுலேயும் சம் பீப்புள் புட் ஃபார்வர்ட் எக்ஸாஜரேட்டட் கிளைம்ஸ். இப்போ அஸ்வகந்தா சாப்பிட்டா டெஸ்டோஸ்டெரான் 2 மடங்காக கூடிரும், லாங் லைஃப் வந்துடும் அப்படின்லாம் சொன்னால் அதுக்கு இது வரைக்கும் ப்ரூஃப் இருந்த மாதிரி தெரியல. ஓகே. அதே மாதிரி சார் மில்க் குடிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து பாயிலே பண்ண வேண்டாம், ராமில் குடிக்கிறதுலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டதுக்கெல்லாம் என்ன சார் ஆன்சர் சொல்லுங்கள்? ஆமாம், இது வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ரா மில்க் குடிக்கிறது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ப்ருசல்லாசிஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. பாயில் பண்ணாமல் குடித்தா இட்ஸ் அ வெரி லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ். அது ரொம்ப ரேராக நம்ம புக்கில் மட்டும் படிக்கிற டிசீஸ் கிடையாது. இப்போ கூட நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்குறோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்குறோம். இப்போ கூட கொதிக்க வைக்காமல் பால் குடிக்கிறவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்துட்டு தான் இருக்குது. ரா மில்க் குடிங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்ட். அப்புறம் சார் டெய்லி நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் ஜூஸ் எடுத்துக்கோங்க, லைம் ஜூஸ் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜூஸஸை ப்ரமோட் பண்ணி இப்படியே நீங்கள் குடித்தாலே கேன்சர் வராது, நிறைய இம்யூனிட்டி வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? அகைன் இதையும் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் பார்க்கணும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் லெமன்லலாம் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ஸ்ன்னு சொல்லி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து வேக்சினே தேவையில்லாத அளவுக்கு நம்ம இம்யூனிட்டியை கூட்டிடும், கேன்சரே வராது அப்படின்னு சொன்னால் அது அகைன் இட்ஸ் எக்ஸாஜரேஷன். ஓகே. அப்புறம் சார் மெகாடோஸ் வைட்டமின்ஸ், வைட்டமின் டி, வைட்டமின் இ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? மெகாடோஸ் வைட்டமின்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஃபிசியாலஜிக்கல், அது வந்து காமன் சென்ஸ் தான். அப்படி தானே? இப்போ நேச்சரில் நமக்கு மெகாடோஸ் வைட்டமின் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. இப்போ நமக்கு வெஜிடபிள்ஸ்லையோ ஃப்ரூட்ஸ்லையோ ஹை டோஸ் வைட்டமின் டியோ ஹை டோஸ் வைட்டமின் இயோ கிடைக்கிறது போகிறதில்லை. ஸோ அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. ஸோ மெகாடோஸ் வைட்டமின்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. டாக்டர்ஸ் யூஸ்வலி ரெக்கமெண்ட் வைட்டமின்ஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் வித் வைட்டமின் டெஃபிஷியன்சி. ஓகே சார். அப்புறம் சார் டிஹெச்ஐங்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் வந்து நம்ம பிரெயினில் 70% இருக்குது. ஸோ அதை நம்ம டெய்லி எடுக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து புதுசாக கண்டுபிடிச்சதில்லை. இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நிறையா கார்டியாலஜிஸ்ட்டு, நெஃப்ராலஜிஸ்ட்லாம் அதை தான் லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மெடிக்கல் ரிசர்ச்சில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அது மெயின் ஸ்ட்ரீம் மெடிசனில் அது வாஞ்சி போன பிறகு இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மெடிசனில் ஏற்கனவே அது 2 ரவுண்டு ஓடி வெளியே போயிருக்கும், அதை வந்து இங்கே ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சொன்னால் எனக்கு வந்து கூட ஒரு 2 இது இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மெடிசனில் இருந்துட்டு வெளியே போன விஷயம் எனக்கு 2 ஞாபகம் வருது. என்னன்னா விட்டமின் இ சாப்பிட்டா அது ஆன்டி ஆக்சிடென்ட்டு, கேன்சர்லாம் அது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மெடிசனில் இருந்தது. ஆனால் அதை ஸ்டடி பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஸ்மோக்கர்ஸ்க்கு விட்டமின் இ கொடுத்தா லங் கேன்சர் ப்ரொடெக்ட் பண்ணுமா, வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னு ஸ்டடி பண்ணாங்க. ஆனால் அந்த ஸ்டடியில் வந்த ரிசல்ட் வந்து இட் வாஸ் ஷாக்கிங் டு எவ்ரி ஒன். விட்டமின் இ சாப்பிட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி தெர் வாஸ் மோர் கேன்சர். அதை நம்ப முடியுதா அவங்களால? அப்படி சில நேரம் ரியல் லைஃப் வந்து இட் வில் பி ஷாக்கிங் டு அஸ். நமக்கு தேரியில் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி பீட்டா கரோட்டின் ஒரு நியூட்ரியன்ட் கேரட்லலாம் இருக்குது. அது சாப்பிட்டா ப்ராஸ்டேட்டுக்கு நல்லது, அது நல்லது, இது நல்லது அப்படின்னு முந்தி நிறைய பேர் பிலீவ் பண்ணாங்க. அதுவுமே ஸ்டடீஸில் ட்ரை பண்ணும்போது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ஹார்ம்ஃபுல் ரதர் தென் பெனிஃபிஷியல். ஸோ அது ஆரம்பத்திலேயே நம்ம அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ப்ரூஃப் வந்தப்பறம் தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது 2 ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஆல்கலைன் வாட்டர்லாம் இப்போ நிறைய பேர் ப்ரமோட் பண்ணுறாங்களா? ஸோ அதுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா சார்? ஆல்கலைன் வாட்டருங்கிறது ஆக்சுவலாக ரொம்ப சயின்டிஃபிக் கிடையாது. நம்ம ஆல்கலைன் வாட்டர் எடுத்தாலும் சரி, அசிடிக் வாட்டர் எடுத்தாலும் சரி, நம்ம பாடியோட pH வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு வித்தின் அ டைட் ரேஞ்ச். 7.35 7.45 வரைக்கும் தான் நம்ம pH இருக்கும். நம்ம ஆல்கலைன் வாட்டர் குடிச்ச உடனே நம்ம பாடி ஆல்கலைனாக மாறிடாது, நம்ம அசிடிக் வாட்டர் குடிச்ச உடனே அசிடிக்காக மாறிடாது. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ சயின்டிஃபிக் கான்செப்ட். ஆல்கலைன் வாட்டர் குடிக்கிறனால யூஸ் எதுவும் கிடையாது. ஓகே. அப்புறம் கிரவுண்டிங்னு சொல்லிட்டு வெறுங்காலே நடங்க, காலையில் எழுந்திரிச்சு வெறுங்கால நடந்தாலே எந்த நோயும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஆக்சுவலாக வெறுங்காலில் நடக்கிறது காலுக்கு நல்லது, காலில் உள்ள மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆனால் அது எலக்ட்ரான்ஸ்லாம் எர்த்துக்கு போய் நம்ம டிசீஸ்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது நாட் சயின்டிஃபிக். ஓகே. அப்புறம் இப்போ என் உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாமே இன்ஃப்ளமேஷனால தான், இதை வந்து நான் டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு சர்டன் ஜூஸஸ்லாம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள் சூப் இந்த ஒரு சர்டன் பீரியடுக்கு குடிங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எனிமா போட்டு டீடாக்ஸ்
டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் இன்டெஸ்டைனை க்ளீன் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி சார் சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நேச்சுரலாகவே டாக்ஸின்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம லிவரில் நேச்சர் ஹேஸ் ப்ரொவைடட் அ மெக்கானிசம். அதே மாதிரி ஸ்கின்னு கூட ஒரு டீடாக்சிஃபைங் ஆர்கன் தான். ஆனால் அதை ஒரு 1 வீக் வெஜிடபிள் சூப் குடிச்சிட்டே இருந்தால் டீடாக்சிஃபை ஆகும். ஃப்ரூட்ஸே 1 வீக் சாப்பிட்டுட்டு இருந்தால் டீடாக்சிஃபை ஆகும். இன்டெஸ்டைன்ஸை க்ளீன் பண்ணால் டீடாக்சிஃபை ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் கிடையாது. சொல்லப்போனால் டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற வேர்டு யாரும் யூஸ் பண்ணுறாங்கனாலே தேர் டாக்கிங் அபவுட் சூடோ சயின்ஸ், நாட் ஆக்சுவல் சயின்ஸ். அப்புறம் நிறைய பேர் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் கோல்டு வாட்டர்லாம் முங்கி எழும்புறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அகெயின் இட்ஸ் ஏர்லி ஃபைண்டிங். ஐஸ் கோல்டு வாட்டரில் முங்கி எழும்புனா நம்ம அலர்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகலாம், மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகலாம், சம்டைம்ஸ் இம்யூனிட்டி கூட இம்ப்ரூவ் ஆகலாம். ஆனால் அதனால லாஞ்சிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு இன்னும் ப்ரூவ் பண்ணல. இந்த ஐஸ் கோல்டு வாட்டரில் டெய்லி முங்கி எழுந்திரிச்சா 100 வருஷத்துக்கு மேலே இருப்பாங்க அப்படின்லாம் இன்னும் ப்ரூஃப் இல்லை இது வரைக்கும். ஓகே சார், நீங்கள் டெய்லி பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகி வந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட நிறைய பேஷண்ட்ஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை அப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஆமாம், காமனாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, இப்போ டயபெட்டிஸ் க்யூர் பண்ணிடுறேன். இப்போ கேரளாவில் போனால் ஒரு சீக்ரெட் ஹெர்பை வச்சு டயபெட்டிஸ் க்யூர் பண்ணுறாங்க. அப்படி இப்படி நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேஷண்ட்டை இது பண்ணுறவங்க ஒரு 6 மாதத்துக்கு சுகரே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பேஷண்ட் வந்து இந்த ஹெர்பல் மெடிசன் சாப்பிட்டுட்டு 6 மாதம் சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுதுன்னு சைக்காலஜிக்கலாக நல்லா இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சுகர் வந்து 400-500ன்னு மேலே போயிருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து நல்லா சம்டைம்ஸ் வெல் எஜுகேட்டட் பீப்புளே இப்போ அலோபதி மெடிசன் வந்து சம்டைம்ஸ் இட் மீட்ஸ் அ டெட் எண்ட். அப்படி தானே, இப்போ ஸ்ட்ரோக்கு அப்படின்னா சில பேருக்கு பாதி தான் இம்ப்ரூவ் ஆகும், இந்த வீக்னஸோடைய தான் அவங்க லைஃப் லாங்காக இருக்கணும். அப்படி பேஷண்ட் வந்து டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. இப்போ நிறைய வருஷம் வீக்னஸோடய இருந்த உடனே இந்த மாத்திரை சாப்பிட்டு நமக்கு என்ன வந்துச்சு, இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி தே ஆர் கோயிங் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஸ்டேபிளாக இருந்த ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் வீக்னஸ் இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிற ஆதங்கத்தில் வந்து ஹி வென்ட் ஃபார் சம் எனிமா ட்ரீட்மெண்ட். எனிமா போட்டால் ஸ்ட்ரோக் வீக்னஸ் கூடிரும் அப்படின்னு எனிமா நிறையா தடவை போட்டு அதில் சைடு எஃபெக்ட்ஸ் அவருக்கு பிளட்டில் சோடியம் லெவல்லாம் குறைஞ்சி ரொம்ப சிக்காகி கடைசியில் வந்து அட்மிஷன் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா டெஃபினெட்லி இட் வில் ஹார்ம் சம் பீப்புள். ராங் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வெளியிடக்கூடாது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது கூட அதில் ஒரு கமெண்ட் வருது, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எக்ஸ்பர்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற கருத்தும் இருக்குது. இப்போ இப்படி எது தப்பு எது கரெக்டுன்னு சொல்லிட்டு நிறைய கான்ஃப்ளிக்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அது எதை நம்ப முடியுது, எதை கரெக்டுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? அதாவது இப்போ வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லி எல்லாருமே தே கேன் ப்ராட்காஸ்ட் தெம்செல்ஸ்னு வந்த பிறகு ஒன்றுக்கு ஒன்று முரணான இன்ஃபர்மேஷன் வந்து சோஷியல் மீடியா சரி எந்த மீடியாலையும் இருக்க தான் செய்யும். அப்போ வந்து நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும், எது கரெக்ட் இன்ஃபர்மேஷன் எது ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ரொம்ப சென்சேஷனலாக இது வந்து ஒரு மிராக்கிள் கியூர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து யூஸ்வலாக கரெக்டாக இருக்காது. இஃப் சம்திங் இஸ் டூ குட் டு பி ட்ரூ இட்ஸ் யூஸ்வலி நாட் ட்ரூ. ஓகே, இன்னொன்று வந்து எஸ்பெஷலி ஃபார் காமன் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கவே முடியாது. டயபெட்டிஸ் வந்து எவ்வளோ காமன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொது கண்டுபிடிப்பு இருந்தால் இமீடியட்டாக அது உலகம் முழுசும் பரவிடும். டயபெட்டிஸ்க்கு வந்து ஒருத்தர் சீக்ரெட் ட்ரீட்மெண்ட்னு ஒரு வீட்டில் உட்காந்து கொடுக்கவே முடியாது. ஸோ காமன் டிசீசஸ்க்கு யாராவது சீக்ரெட்டாக இருக்குது, இங்கே ஒரு மிராக்கிள் கியூர் இருக்குது அப்படின்னா அதை நம்ப கூடாது நம்ம. இன்னொன்று வந்து யாராவது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ண தெரியணும். இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க பனங்கிழங்கு சாப்பிட்டா அவங்க பரம்பரைக்கே சுகர் வராது அப்படின்னு. நமக்கு வேணா சுகர் வராமல் இருக்கலாம், பரம்பரைக்கு எப்படி வராமல் இருக்கும். அப்படி ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணாலும் நம்ம அதை ரெகனைஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து இஃப் சம்ஒன் இஸ் ப்ரொமோட்டிங் அ பர்டிகுலர் ஃபுட் வெரி மச், அதில் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நிறையா பேர் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ்ன்னு பேசுவாங்க. இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அவங்க லேபிளே போட்டு எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. they'll be selling the drink. நிறைய பேர் ஹனி வந்து ரொம்ப நல்லதுன்னு பேசுவாங்க. அது முடிஞ்ச பிறகு பார்த்தா எங்கிட்ட நல்ல குவாலிட்டி ஹனி இருக்குது, ஃபாரஸ்ட் ஹனி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வி ஹவ் டு டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். மேபி ஜஸ்ட் டு செல் திஸ் திங் தே ஆர் அட்வர்டைசிங் தட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சார், இப்போ டேக் ஹோம் மெசேஜ்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லணும்னா
I believe we are living in an age of information, but unfortunately it's also an age of misinformation. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு கடல் மாதிரி இருக்கும் போது எது ட்ரூத்து எது ஹைப் அப்படின்னு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ சோஷியல் மீடியாவில் எது உண்மை எது ஹைப் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.